அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டம் நீங்கி வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆடி வெள்ளி வழிபாடானது மிக பெரிய அளவுல நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் அம்பிகையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சூரியன் வீற்றிருக்கும் போது மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் வாழ்வில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து வருவதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் இறை வழிபாடான அம்பிகையை வழிபடுவதால் உங்களுடைய வாழ்வில் துன்பம் துயரம் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். உங்களுடைய வீடு தேடி பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் வருமான குவியல் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் அம்பிகையை வழிபடுவதால் நீங்கள் எந்த காரியம் கேட்டாலும் அவை கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்று சொல்லிவிடலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை. இப்படி நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தேவைகளை கேட்கும் போது அவை நம்மளுடைய நம்பிக்கைகளாக மாறும். இதில் இறையருள் ஒன்று இருப்பதோடு சேர்த்து நம்மளுடைய நம்பிக்கையும் அதிகரிக்குங்க, மனபலமும் அதிகரிக்கும். அதை நோக்கி நாம் பயணிப்போம். எனவேதான் நினைத்த காரியங்கள்ல ரெட்டிப்பான வெற்றி கிடைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. சக்தியின் துணை இருக்கும் போது இதனையும் வெற்றிகரமாக மாற்றலாம். சக்தி இல்லையேல் சிவனே நிறு என்று சொல்வார்கள். இதுபோன்று அம்மனின் அருள் கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். சக்தியை சாந்தரூப வடிவில் காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி என்ற பெயரில் அழைக்கிறோம். அகங்கார வடிவில் மாரியம்மன், காளியம்மன், கண்ணாத்தாள் என்ற பல பெயர்களில் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட அம்பிகையை முறையாக இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது அநேகமான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். லட்சுமியை வழிபடும் போது அஷ்டலட்சுமியினுடைய பல நன்மை நிறைந்த யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் பல தடைகள் விலகி அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். இந்த வழிபாட்டை மேற்கொள்வதற்கு வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. விளக்கேற்றி வைத்து குங்குமம், சந்தனம், பூச்சூடிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலை பாக்கு படைத்து இனிப்பு பொருட்கள் நெய்வேத்தியம் செய்து வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் அதிக நன்மையும் லட்சுமி கடாசம் என்று சொல்லக்கூடிய லட்சுமியின் அருளும் அஷ்டலட்சுமியின் அருளும் நிறைந்து கிடைக்கும். அப்படி கிடைப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பரிபூரணமான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமணம், புத்திரபாக்கியம் போன்றவை சிறப்பாக அமையும். அந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும்.